மதிப்புக்குரிய சகல வழிகளிலும் சிறப்பான முறையில் இந்த ஆன்மீக செயற்பாட்டை நடத்தி செல்கின்ற அன்புக்குரிய தலைவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு அந்த ஆட்சியை வழங்கும். பெருமான் சார்ந்தோர் தாழ் பணிந்து இன்றைய இந்த ஆன்மீக பயணத்திலே யாழ்ப்பாணம் இலங்கை முதலுதவி சங்க தொண்டர் சபை ஆன்மீக உறுப்பினர்கள் மற்றும் மேல்நிலை கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் பணிந்தவராக இன்றைய இந்த சந்நிதியிலே ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக ஒன்று கூடலிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். தற்போது பெருமானுடைய ஆலயத்திலே இசைப்பிரியர் நடனப்பிரியர் பெருமான் அவரை மகிழ்விக்கக்கூடிய வகையிலே இந்த சொந்த சபையினால் சிவகாந்தவங்கள் இடம்பெற்றது. மிகவும் மனமகிழ்வை தருகின்றது. இறைவனும் இதை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டம் அனைவருக்கும் ஆன்மீகம் பரவக்கூடிய வகையிலே ஒரு சேவையை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த தொண்டர் சபையினர் தங்களுடைய ஆன்மீக பயணத்தினூடாக உலகம் வாழ் அனைத்து மக்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்பெரிய நோக்கோடு இன்று இந்த இலங்கையிலே இருக்கின்ற பஞ்ச ஈச்சரங்களுக்கும் யாத்திரையாக சென்று இறைவனை வழிபட்டு அனைவருக்கும் ஆசி பெறக்கூடிய ஒரு தொண்டை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த தொண்டு காலத்தில் தேவையாக இருக்கின்றது. உண்மையிலே தற்போதைய உலக சூழல் ஒரு துன்பமான ஒரு சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. மக்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான சூழலிலே இறைவனுடைய நாட்டம் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். இறை கலாட்சம் ஏற்பட வேண்டும். இந்த இறைவனுடைய அருளூடாக அனைவரும் இன்புற்று வாழ்வதற்குரிய வழியை ஏற்படுத்த வேண்டும். அதனுடைய ஒரு தொடக்கமாகவும் அதற்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அடியவர்களாகவும் தொண்டர்களாகவும் இந்த தொண்டர் சபை தற்போது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே பெரியோரு மகிழ்வு அளிக்கின்றது. அந்த வகையிலே இந்த தொண்டர் சபையினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். எதிர்காலத்திலே இவர்களுடாக எல்லா மக்களும் இன்புற்று வாழ்வதற்குரிய வழி பிறக்க வேண்டும். இன்னும் பலர் இவ்வாறான இறை பணியிலே, ஆன்மீக பணியிலே, தொண்டு பணியிலே இணைந்து பங்காற்ற வேண்டும். இதனூடாக எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே எங்களுடைய இந்து சமயம் தலை தோங்கி அனைவருக்கும் அந்த மதத்தினுடைய அருட்களாட்சம் இறைவனூடாக சென்றடைய வேண்டும். அதற்காக இவ்வாறான இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்ற இந்த தொண்டர் சபையினுடைய செயற்பாடுகளுக்கு இறைவன் எப்போதும் உதவி அவருடைய அருளை செய்ய வேண்டும். அவருடைய அருள் கலாட்சம் கிடைக்க வேண்டும்.
அந்த வகையிலே எம்பெருமான் தாந்தோன்றீஸ்வரர் இவர்களுக்கு போதிய வல்லமையையும் ஆற்றலையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்து அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிகளை கூறி தற்போது இந்த நடன நிகழ்வுகளை நிகழ்த்திய அந்த மாணவர்களுக்கான அந்த சான்றிதழ்களை குருக்களையா அவர்களும் மதிப்புக்குரிய தலைவரையா உடைந்து வழங்குமாறு அன்போடு சென்று நிற்கின்றோம். செல்வி கோவிகா அவர்களை அழைக்கின்றோம். செல்வி கையல்வெளி அவர்களை அடுத்ததாக என்சி அவர்களை இணைக்கின்றோம். அடுத்ததாக சுகுமாரன் அவர்களை